டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். களத்துல இறங்கி பார் மக்களுக்காக வேலை செய்கிறார்கள். கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தில் 3 முறை மட்டுமே வெளியில் வந்தவர் யார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவும் சினிமாவை தற்பொழுது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்திற்கு குருவி படத்தின் மூலம் திறப்பு விழா நடத்தியதே விஜய்தான் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஆண்டு தொடங்கிய நிலையில இன்று கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா ஹால்ல நடைபெற்றது. இதுல விஜய், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, விஜயின் தந்தை SC சந்திரசேகர், தாய் ஷோபா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மற்றும் பிரச்சார பிரிவு செயலாளரான ஆதவ் அர்ஜுனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சித்து பேசியிருந்தார். இந்த நிலையில டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடிகர் விஜய மிக கடுமையா விமர்சனம் செஞ்சாரு. இது தொடர்பா அவர் என்ன பேசியிருக்காருன்னா, டெல்லியில பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறேன். தமிழக பாஜகவின் தலைவர் என்ற முறையில என்னுடைய கருத்துக்களை கட்சியின் தலைவரிடம் எடுத்து வைத்திருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பா பேசுவதற்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. பாஜக யாருடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது இப்போ பேசுவதற்கான நேரமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி தான் முக்கியம். கட்சியை வலிமைப்படுத்த நான் உழைத்து கொண்டே இருக்கேன். தற்போது ஜனநாயக கட்சியாக பாஜகவில் தேசிய தலைவர், மாநில தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த, வலிமை வாய்ந்த ஒருவரை பற்றி பேசினால் ஊடக வெளிச்சம் கிடைக்கும். அதனாலதான் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி பேசியிருக்காரு. ராகுல் காந்தியை பற்றி பேசினா விஜய்க்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அதனாலதான் அவர் மோடியை பற்றி பேசியிருக்காரு. கடந்த ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் எத்தனை முறை வெளியே வந்திருக்காரு, எத்தனை முறை மக்களை சந்திச்சிருக்காரு. கட்சி ஆரம்பித்து ஒரே வருடத்துல 3 முறை மட்டுமே வெளியில வந்தது யார் அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். களத்துல இறங்கி யார் மக்களுக்காக வேலை செய்யறாங்க அப்படிங்கறதும் நல்லாவே தெரியும். அடுத்தவரை கை காட்டி பேசுறது மட்டுமே அரசியல் கிடையாது. களத்திற்கு வந்து வேலை செய்யணும். நான் களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திமுகவுக்கு வேலை செஞ்ச ஒருவர் அடுத்ததா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாவினாரு. தற்போது லாட்டரி சீட்டு மூலமா சம்பாதிச்ச பணத்தை வச்சு விஜய் கட்சிக்கு தாவி இருக்காரு. அவரது எண்ணம்லாம் தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாற்றுவது மட்டும்தான். அதனால அவர் இன்று என்னை பற்றி குறை சொல்லியிருக்கார். அவருக்கெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் செஞ்சிருக்காரு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.